அத்தியாயம் 14. சிவா, ஏன் சீனியர் என்னாச்சு? ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு, எல்லாம் பேக்கப் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன சீனியர் சொல்றீங்க? ஆமா, இப்பதான் ஹெட் ஃபோன் பண்ணி சொன்னாரு. சீனியர், தூக்கத்துல எந்திரிச்சு உளராதீங்க. என்ன உளறானா? ஆமா, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தான் இருந்தீங்க. ஆமா, தூங்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஹெட் ஃபோன் பண்ணாரு, எழுந்து பேசினேன். ஐயோ சீனியர், உங்களுக்கு போனே வரல, ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க. என்ன இன்னும் குழப்பமா இருக்கா? இதாங்க உங்க மொபைல பாருங்க, ஹெட் ஃபோன் பண்ணிருக்கானாரும் பாருங்க என்று அவரது மொபைலை அவரிடம் கொடுக்கிறான். அவர் அதை வாங்க பார்க்கிறார். அதில் கடைசியாக தானியா மட்டும் தான் கால் பண்ணிருக்கிறாள் என்று காட்டியது. என்ன சீனியர், குழப்பம் தீர்ந்துருச்சா? தீர்ந்துருச்சு. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நீங்க மட்டுமா சீனியர் பயந்தீங்க? கனவு கண்டு என்னையெல்லாம் பயமுறுத்திட்டீங்க. கொஞ்சம் எனக்கும் தான் பயம் ஆச்சு, அப்புறம் தான் சுதாரிச்சேன். இல்லைனா இந்நேரம் பேக்கப் பண்ணிருப்பீங்கல்ல. ஆமா சிவா, பா கெட்ட கனவு. ஓகே சீனியர், போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. சரி சிவா, வர என்று சொல்லிவிட்டு அவர் ஃபேஸ் வாஷ் பண்ண செல்கிறார். திரும்பி வந்து, உஷபா என்ன ஒரு கெட்ட கனவு. விடுங்க சீனியர், ஒர்க் டென்ஷன்ல வந்திருக்கோம். இந்தாங்க டீ, சூடா இருக்கு, குடிங்க, எல்லாம் சரியாயிடும். கொடு சிவா என்று டீயை வாங்கி குடிக்கிறார். ரொம்ப பயங்கரமான கனவு சிவா. இதுக்குதான் ஒர்க் டைம்ல தூங்கக்கூடாதுன்னு சொல்றது. ஏண்டா, எனக்கு வந்த கனவு உனக்கு வந்திருந்தா தெரியும். ஐயோ சீனியர், அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, வேற ஏதாவது பேசுங்க. வேற என்ன பேச? ஈவினிங் தானியா ஃபோன் பண்ணி என்ன சொல்லுச்சு? உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன், தூங்கிட்டேன். இப்ப சொல்லுங்க. இந்த சிம்பலை பாரு, இதை பார்த்தா ஏதாவது உனக்கு தோணுதா? சிவா அந்த சிம்பலை பார்க்கிறான். என்ன யோசிக்கிற? எதுவும் தோணல சீனியர், ஆனா இதை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தேன்னு தெரியல சீனியர், ஆனா இது நினைவு வச்சுக்கிற அளவுக்கு பெரிய சிம்பல் இல்லை. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஆனா தானியா விட மாட்டேன்றாள்ப்பா. ஓகே சீனியர், இதை விடுங்க, சாப்பிட்டு தூங்கலாம் வாங்க. சரிப்பா. இருவரும் சாப்பிட்டு தூங்க செல்கின்றனர். மறுநாள் காலை அந்திதாவும் தானியாவும் காலேஜுக்கு ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்தனர். என்னடி, அவன் ஒரு பொண்ணை காப்பாத்த தன்னோட உயிரை பணையம் வச்சு கார் ஓட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான். ஆனா நேத்து அவனை ஒருத்தன் அடிக்கிறான், ஆனா அவன் அதை தடுக்க கூட இல்லை. ஏண்டி அந்திதா அவன் அப்படி பண்ணா? எனக்கு என்னடி தெரியும்? அவனை தான் கேட்கணும். போய் வேணும்னா கேளு. நான் ஏன் கேட்கணும்? உனக்கு தேவைன்னா நீ தான் கேட்கணும். எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அப்பனா பேசாம இரு. என்ன சும்மா அந்த பயம் இருக்கட்டும். சரிங்க மேடம் என்று இருவரும் பேசிக்கொண்டே செல்கின்றனர். அதே நேரம் சதுரகிரி மலையில் குமரகுரு நைட் ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்ததால் இன்னும் எந்திரிக்கவில்லை. சிவா மட்டும் எழுந்து டேபிளில் பக்கத்தில் அமர்ந்து நேத்து குமரகுரு காட்டிய சிம்பலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அருகில் அவர்கள் ரிசர்ச் செய்து கொண்டிருந்த சுவடுகள் எல்லாம் இருந்தது. அதை பார்த்த சிவா உற்சாகத்தில் கத்தினான். சீனியர், ஐ காட் இட், நான் கண்டுபிடிச்சிட்டேன். சிவா கத்திய கத்தில் குமரகுரு திடுக்கிட்டு எழுந்தார். என்ன சிவா, என்ன ஆச்சு? இப்போ நீ எதுவும் கனவு கண்டியா? இல்ல சீனியர், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சிவா, என்ன கண்டுபிடிச்ச? சீக்கிரம் சொல்லு, எனக்கு சஸ்பென்ஸ் தாங்கல. சீனியர், நீங்க ஒரு சிம்பல் காட்டினீங்கல்ல, அதை இப்ப காட்டுங்க. ஏன், என்னாச்சு சிவா? காட்டுங்க சீனியர். இதா என்று தன் மொபைலை எடுத்து அவனிடம் கொடுக்கிறார். அதை வாங்கி அவன் பார்க்கிறான். என்ன சிவா பாக்குற? சீனியர், நமக்கு ஒரு பக்கா க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற சிவா? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்க சார், இந்த சிம்பல்ல இருக்கிற கோடுகளும் இந்த சுவடுகள்ல இருக்கிற கோடுகளும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுல்ல? அட ஆமா சிவா, நான் கூட இந்த கோடெல்லாம் சும்மா இருக்குன்னு நினைச்சேன். பட் இதுல ஏதோ ஒரு ட்ரிக்கோட தான் பண்ணிருக்காங்க. ஆமா சீனியர், ஆனா இதுல ஒரு சில கோடுகள் தானே மேட்ச் ஆகுது. அதுக்கு இப்ப என்ன பண்றது? இருங்க சீனியர், ஏன் அவசரப்படுறீங்க? இப்போதானே வாழை பிடிச்சிருக்கோம், கூடிய சீக்கிரம் தலையும் பிடிச்சிடலாம்.
சரி சிவா. இருவரும் அந்த ஓலைச்சுவடிகளை சிம்பல் படி அரேஞ்ச் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தனர். ஒரு சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த சிம்பல் படி அடுக்கி முடித்தனர். சிவா, சக்சஸ்! ஆமா சீனியர், நாம சாதிச்சிட்டோம். இருவரும் சந்தோஷத்தில் ஒன்று சேர்ந்தார் போல் ஏ என்று கத்தினார். ஒரு சில நிமிடம் கழித்து, சீனியர், ஆமா இப்ப ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கோம்? சிம்பலை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதான். சிம்பலை தானே கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால நமக்கு என்ன யூஸ் என்று சிவா கேட்க குமரகுருவின் முகம் வாடியது. சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஒருவித முக மலர்ச்சியுடன் பேசுகிறார். சிவா, இது வரைக்கும் நாம எதுவுமே கிடைக்காம இருந்தோம். ஆனா இப்போ ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுவும் சரிதான் சீனியர். இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், ஏன் இந்த சிம்பலை இப்படி மறைச்சு சுவடிகளை பிரிச்சு வச்சிருக்காங்க? அதுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மதம் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். முதல்ல இத பாரு சிவா என்று சொல்லிவிட்டு குமரகுரு அந்த சுவடிகளை பார்க்க ஆரம்பித்தார். சிவாவும் பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் காலேஜில் அந்த பைக்காரன் கேண்டீனுக்கு சென்று கொண்டிருந்தான். கேண்டீனுக்கு பக்கத்தில் பாண்டி தன் நண்பருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். பைக்காரனை பார்த்ததும் விசில் அடிச்சு கூப்பிடுகிறான். அவன் அவனை பார்த்து பயந்து அவன் முன் சென்று நிற்கிறான். எதுக்கு கூப்பிட்டீங்க? சல்யூட் அடிடா என்று பாண்டி சொல்ல அவன் சற்று பயத்துடன் சல்யூட் அடிக்கிறான். வெரி குட். நான் போட்டுமா? இரு, என்ன அவசரம்? இல்ல, கிளாஸுக்கு டைம் ஆச்சு. உன் பேரை சொல்லிட்டு போ. வி என்று அவன் பெயர் சொல்வதற்குள் பாண்டிக்கு போன் வர அதை எடுத்து பேசிக்கொண்டே செல்கிறான். அதனால் அவன் தன் கிளாஸுக்கு செல்கின்றான். சதுரகிரி மலை. சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு க்ளூ கிடைத்தது. அதை அவர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். சீனியர், இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நல்லது ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ஆமா சிவா, பட் யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. என்ன சொல்றீங்க சீனியர்? க்ளூவை நல்லா படி. சிவா அந்த க்ளூவை படிக்கிறான். இவ்வுரை காவல் காக்கும் காவல் காத்து வரும் காவல்வாரிகள் ஆகிய எங்களுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். இவ்வூரை மட்டும் நாங்கள் காவல் காக்கவில்லை. இந்நாட்டை ஆண்டு வரும் மன்னனின் தங்கம் மற்றும் வைரம் வைடூரியம் போன்ற நவரத்னங்கள் அடங்கிய புதையல்கள் இருக்கும் இடத்தை காவல் செய்து வருகின்றோம். அதை யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து இந்நாட்டை ஆண்டு வரும் மன்னனிடம் ஒப்படைக்க வேண்டியது எங்களின் கடமை. அந்த புதையல் இருக்கும் இடமும் அங்கு செல்லும் ரகசிய வழியும் எங்களுக்கு மட்டுமே தெரியும். இதுல என்ன சீனியர், ஒரு வழியா புதையல் இருக்கிறத கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? அந்த கடைசி லைனை படி. அந்த புதையல் இருக்கிற இடமும் அங்கு செல்லும் ரகசிய வழியும் எங்களுக்கு மட்டுமே தெரியும். இப்போது புரியுதா? புரியுது சீனியர். அங்க போற வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, அதான் இப்ப ப்ராப்ளமா சீனியர்? ஆமா சிவா, அது எதுவும் தெரியாம நாம அங்க எப்படி போறது? விடுங்க சீனியர், இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நாம கண்டிப்பா போறோம் சீனியர். பார்க்கலாம் சிவா. என்ன சீனியர் நீங்க இப்படி இருக்கீங்க? இவ்வளவு நாள் நம்பிக்கையா இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம தேடினீங்க, எதுவும் கிடைக்கல. ஆனா இப்போ கிடைச்சதுக்கு அப்புறம் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க. நீ அன்னைக்கு ஊர்க்காரங்க சொன்னதை கேட்டியா? இந்த ஊர்ல இருக்கிற காவல் வாரிசு யாரும் இப்போ உயிரோட இல்லை. அப்புறம் எப்படி அந்த இடம் நமக்கு தெரியும்? அப்புறம் எப்படி அங்க போறது? நாமளும் இந்த மலையில் ஒரு 1.5 வருஷமா தேடிட்டு இருக்கோம். ஆனா இந்த மலையில அப்படி ஒரு இடம் இருக்கான்னு நமக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சொல்லு சிவா. சார், காவல் வாரிசு இல்லை என்றே வச்சுக்குவோம். அந்த வழியை நாம கண்டுபிடிக்கலாம் சீனியர். அதான் எப்படி சிவா? என் கணிப்பு சரியா இருந்தா அந்த வழி நமக்கு தெரியும் சீனியர். என்ன கணிப்பு? அந்த ரகசிய வழி அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? சின்ன வயசுலயே சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா குழந்தைங்க அதை மற்ற குழந்தைங்க கிட்ட சொல்லிடும். அதனால குழந்தைங்க கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம காவலுக்கு போறவங்க திரும்பி உயிரோட வருவோமான்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால அந்த புதையல் இருக்கிற இடத்துக்கு போற வழிய ஒரு வரைபடமாவோ இல்ல ஒரு குறிப்பாவோ எழுதி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அது யார்கிட்டயாவது இருக்கும்.
அதை நாம தேடுவோம். உன் கணிப்பு சரிதான், ட்ரை பண்ணுவோம். ஊருக்காரங்கிட்ட கேட்டா என்ன சீனியர்? ஊருக்காரங்கிட்ட கேட்க வேணாம். கேட்டா ஆளுக்கு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை ஊர்க்காரங்கிட்ட கேட்கறது வேஸ்ட்டு. அப்புறம் என்னதான் சார் பண்ணுறது? பார்க்கலாம். சீனியர், இந்த சிம்பிள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? தானியா தான் அனுப்பினா. அவள் ஃப்ரெண்டோட அண்ணன் ஃபோட்டோன்னு சொல்லிட்டேன். அப்படியா? அப்போனா மேட்ரு சிம்பிள் சீனியர். என்ன சொல்ற? ஒருவேளை ஏன் இந்த குழந்தை காவல் வாரிசா இருக்கக்கூடாது? என்ன சிவா சொல்ற? ஆமா சார், இந்த சிம்பிள் இந்த சூடியோட மேட்ச் ஆகுதுன்னா அந்த சிம்பிள் இருக்கிற குழந்தைக்கும் இந்த சூடிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னா சம்பந்தம் இருந்தா அதான் காவல் வாரிசா இருக்கணும். இருந்துட்டு போகட்டும் சிவா, ஆனா இப்போதான் அந்த குழந்தை உயிரோட இல்லையே. ஐயோ சீனியர், உங்க மூளை ஏன் இன்னைக்கு வேலையே செய்ய மாட்டேங்குது? அந்த குழந்தை தான் காவல் வாரிசுனா அந்த புதையல் இருக்கிற இடத்துக்கான குறிப்புன்னு ஒண்ணு இருந்தா அது அவங்க அம்மா கிட்ட தானே இருக்கும். ஆனா ஆமா சிவா, இதை நான் யோசிக்கல. ஆனா இந்த குழந்தை தான் காவல் வாரிசுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணாதானே அதை நம்ம அவங்க கிட்ட போய் விசாரிக்க முடியும். சீனியர், அது ஒரு பிரச்சனையே இல்லை. தானியா ஃப்ரெண்டோட அப்பா பேர் என்னன்னு விசாரிங்க. அந்த பேரு காத்தவராயன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தை தான் காவல் வாரிசு. சூப்பர் சிவா, நான் இப்பவே கேட்கிறேன் என்று அவர் தானியாவிற்கு போன் செய்கிறார். தானியா நம்பர் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வந்தது அவருடைய மொபைல் உடைந்து விட்டது என்று. அப்புறம் தேவிக்கு போன் செய்கிறார். சொல்லுங்க, என்ன பண்ற தேவி? டிவி பார்த்துட்டு இருக்கேங்க. தானியா வந்துட்டாளா? இன்னும் இல்லைங்க. சரி, வந்தா போன் பண்ண சொல்லு. சரிங்க என்று சொல்லிவிட்டு தேவி போனை வைத்து விடுகிறார். குமரகுருவுக்கு நேரம் ஆக ஆக டென்ஷன் ஏறியது. அத்தியாயம் 15.